சீரியல் பார்க்கும்போது சில சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸ்டோரி எல்லாமே பார்க்கிறதுக்கு அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். சில சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமெடியா போகும். சில சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பா போகும். அதுலயும் சில சீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த கதையே பார்த்த மாதிரி இருக்கும். அதுல ரொம்பவே ஒரு கிரிஞ்சான சீரியல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய விஜய் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய சின்ன மருமகள் அப்படிங்கிற ஒரு சீரியல் ரொம்பவே கிரிஞ்சு சீரியல், பூமர் சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியலை சொல்லலாம். ஏன்னா அந்த சீரியலோட கதை பாத்தீங்கன்னா பழைய காலத்துல எடுக்க வேண்டிய கதை மாதிரி இருக்கும். சோ இன்னைக்கு நான் அதை பத்தி தான் பேச போறேன். சோ நான் ஏற்கனவே பாக்கியலட்சுமி சீரியலை பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அது நீங்க பார்க்கலனா அதோட வீடியோ இருக்கு, நீங்க போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் சீரியல் இன் விஜய் டிவி சின்ன மருமகளை பற்றி பேச போறோம். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு சின்ன மருமகள் சீரியல் பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பாக்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. சின்ன மருமகள் சீரியல் நைட்டு 9:30 மணிக்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருந்தது. அந்த சீரியலோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் செல்வி அப்படிங்கிற பொண்ணு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு திடீர்னு சொல்லிட்டு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றை வைக்கிறாங்க. ஸோ டாக்டர் படிக்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும்போது அந்த பொண்ணை வீட்டில் உள்ளவங்க கட்டாயப்படுத்தி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி, ராஜாங்கம் அப்படிங்கிறவரை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போற மாதிரி, அதுக்கப்புறம் தமிழ் செல்வியை வீட்டை விட்டு விரட்டுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கதைகள் போயிட்டு இருந்தது. சின்ன மருமகள் சீரியல்ல ராஜாங்கத்துடைய ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்குள்ளாடி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு உள்ளாடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லி இல்லை, அந்த சீரியல்ல கிட்டத்தட்ட 4-5 வில்லி இருக்காங்க. ராஜாங்கத்துடைய குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக, ராஜாங்கத்துடைய சொத்து எடுக்கிறதுக்காக. ஸோ தமிழுக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்காக அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. சொத்தை எடுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக சேதுவுடைய பர்த்டேக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பேர் தெரியாது எனக்கு, அந்த பொண்ணு அந்த பொண்ணு அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து அவங்க கூட படுக்கிற மாதிரி சீன் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது பார்க்கவே ஒரு கிரிஞ்சான ஒரு சீன் மாதிரி இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கூட என்ன ஒரு ப்ரோமோ வந்திருந்ததுன்னா, தமிழ் செல்வி கோயிலில் போயிருந்து தன்னுடைய தாலியை காப்பாற்றுறதுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. தர்மம் அதர்மத்தை வெல்லுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ காமிச்சிருந்தாங்க. இந்த ஸ்டோரி எல்லாமே பழைய காலத்து ஸ்டோரி. ஸோ இப்போ அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் சேது கம்பிட்டு அடிக்கிறாரு, நீ அவளை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக கம்பிட்டு அடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சீன்ஸ் எல்லாமே நமக்கு பழைய முன்னாடி 90s முன்னாடி 80s உள்ள ஸ்டோரியை கொண்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வச்சா யாரு தான் பார்ப்பாங்க? கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு தான் வரும். விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய சீரியல்ல ஒரு ஒஸ்ட் சீரியல் அப்படின்னா இந்த சின்ன மருமகள் சீரியலையும் நம்ம சொல்லலாம். சரி பண்ணலாம், எல்லாமே அதே கதை, அதே ஸ்டோரி. ஒருத்தனுடைய சொத்தை எடுக்கிறதுக்காக இன்னொரு பொண்ணை வச்சு அவனை அடையிறதுக்காக நிறைய பிளான் பண்ணுறது, அதுக்கப்புறம் 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளாடி இன்னொரு பொண்ணை கொண்டு வரது, இந்த மாதிரி கதைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நிறைய பேர் என்ன விரும்புகிறாங்கன்னா, சின்ன மருமகள் சீரியலை சீக்கிரமாக முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஸோ என்னோட விருப்பம் கூட அதுதான். எதுக்காக தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு பழைய கதைகளை கொண்டு வரணும்? இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோமோ தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. யாருமே அதை விரும்பி பார்க்குறது கிடையாது. சின்ன மருமகள் சீரியலை விரும்பி பார்க்குறவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே ப்ரோமோ தான் பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் நான் கூட. ஸோ இந்த லேட்டஸ்ட்டாக வந்த ப்ரோமோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஸோ இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சின்ன மருமகள் சீரியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சின்ன மருமகள் சீரியல் பிடிக்குமா? சின்ன மருமகள் சீரியல் பிடிக்கும்னா உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.